போயிடுச்சுங்கிறத எப்படி வீட்டுல சொல்றது? இப்பதான் அவங்க என் மேல கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா இப்ப நான் வேலை போயிடுச்சுன்னு சொன்னா பயந்துருவாங்களே. இன்னைக்கு சம்பளம் வர இல்ல, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு வேற சொல்லியிருக்கேன். ஆனா சுத்தமா கையில காசும் இல்ல. தமிழ், வாமா. ஆண்டி. வேலைக்கு போயிட்டு வரியாமா? ஆமா ஆண்டி. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்னும் கஷ்டம் இல்லையே? இல்ல ஆண்டி. ஆமா, உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. சரி வா போலாம். வாமா வாமா. அண்ணே, என்னம்மா? இவ பேரு தமிழ். நம்ம வீட்டுல தான் குடியிருக்கா. இவளுக்கு ஒரு மாசத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லா மளிகை சாமானையும் கொடுத்து அனுப்புங்க. காசெல்லாம் இப்ப கேட்காதீங்க. சம்பளம் வாங்கினதும் கொடுத்துருவா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, மளிகை சாமான் லிஸ்ட் மட்டும் கொடுங்க, கொடுத்து விட்டுறேன். சரிண்ணே. அப்புறம் இந்த காய்கறிக்கெல்லாம் ஒரு அட்டை வச்சிருப்பீங்கல்ல, அதையும் கொடுத்துருங்க. டெய்லி என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டோம். அதையும் சம்பளம் வந்ததும் கொடுத்துருவா. அட்டை போட்டு கொடுத்துறமா, சரி. காய்கறி எல்லாம் வாங்கிக்கிறட்டும். தமிழ், மளிகை காய்கறி போக பாத்திரம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இங்க இருக்கு. உனக்கு எது வேணும்னாலும் அக்கவுண்ட்ல வாங்கிக்கோ. சம்பளம் வந்ததும் கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு நன்றி கடனா நான் என்ன செய்ய போறேனே தெரியல. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. சரியா? நான் வரேன். வாங்கிக்க. ஆண்டி, ஒரு நிமிஷம். எனக்கு பார்ட் டைம் வேலை ஏதாவது கிடைக்குமா? நீ தான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கியம்மா? போயிட்டு தான் இருக்கேன். ஆனா நாங்க இருக்கிற நிலைமைக்கு ஒரு வருமானம் பத்தல ஆண்டி. நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு. சின்ன வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். உனக்கு மாலை கட்ட தெரியுமா? தெரியும் ஆண்டி. அப்படின்னா ஒரு வேலை இருக்கு. நீ மளிகை சாமான் வாங்கிட்டு வா. நான் வீட்ல இருக்கேன். வந்து போன் பண்ணு. வரேன். தேங்க்ஸ் ஆண்டி. நீ போமா.